சாட்டர்டே ஈவினிங் மார்னிங் சர்ச்சுக்கு போகிறதுனால ராகி கூழ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஏதாவது ஒரு கிளாஸ் மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ராகி எடுத்துக்கோங்க. அதை வந்து 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சி ஜாரில் மையாக அரைச்சிக்கிடணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் எந்த கிளாஸுக்கு நீங்கள் ராகி எடுத்தீங்களோ அதே கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டிப்பதம் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ராகி இல்லையா அதனால. இந்த ராகி பார்த்திங்கன்னா உடம்ப வந்து கூல் பண்ணும். வெயில் டைமில் நல்லா குடிக்கலாம். மழை டைமில் குடித்தா சளி பிடிச்சிக்கும். இந்த பதத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் இந்த பதம் தெரியுதுல்ல உங்களுக்கு, இட்லி மாவு பதம். வேகும்போது கலர் சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் தான் இதோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுறணும். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஊறி போய் இருக்கும், கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, கையை வச்சு இல்லைன்னா கரண்டியை வச்சு. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு தயிராக இருந்தால் 3/4 கிளாஸ் போதும். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து கட்டியாக தான் குடிப்பாங்க, அதனால் நான் கட்டியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும், கடையில் கொடுக்குற மாதிரி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ஆனியன் கூட போட்டுக்கலாம், வெட்டி போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் குழந்தைங்க குடிக்கிறதுனால நான் போட மாட்டேன், ஏன்னா அவங்க எடுத்து தண்ணியாக போடுவாங்க. அதனால நாங்களும் இதே மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சைடிஷ் பார்த்தீங்கன்னா மோர் மிளகா, மாங்காய் ஊறுகாய், அப்பளம். இதை குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி கடையில் உள்ள மாதிரியே இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மார்னிங் இந்த மாதிரி 5 மினிட்ஸில் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தோசை, இட்லி, சட்னி, சாம்பார்னு வைக்க அவசியமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.